இன்னைக்கு சென்னையில மிகப்பெரிய ஒரு கண்காட்சி அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, வர்த்தக மையத்துல அதுவும் தொடங்க இருக்கு. இரண்டாவது முறையா உலக வர்த்தக முதலீட்டாளர்கள் மாநாடு. எனக்கு அங்க கண்காட்சினால எனக்கு என்ன வரும்னா, பெரிய பெரிய அப்பளம் போடுவாங்க, பெரிய பெரிய ஸ்டால் போடுவாங்க, அது மட்டும் தான் அங்க இருக்க போதா? அப்படி இதை சுருக்கிட முடியாது சிபி. ஒரு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. அதை நீங்க வந்து 5 ரூபாய் அப்பளத்துக்குள்ள சுருக்க முடியாது. இன்னொன்னு இப்போ நம்ம இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியல. கடந்த முறை நடந்த அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுல முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்துல அது நடந்தது இல்லையா? சோ அப்ப என்னென்னலாம் வந்து கொண்டு வந்தாங்க, இப்ப என்ன கொண்டு வர திட்டமிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அந்த முதலீட்டோட இப்ப அதிகரிக்க போறாங்களா, இதெல்லாம் பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் புதன்கிழமை 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்குகிறது. முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். தமிழக வானூர்தி மற்றும் பாதுகாப்புத்துறை கொள்கை 2019 மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடுகிறார். முதலீட்டாளர் மாநாட்டையொட்டி 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் தொழில் பொருட்காட்சியும் நடக்கிறது. அதில் பல்வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்களின் புதிய பழைய தயாரிப்புகள் குறித்து பார்வைக்கு வைக்க உள்ளன. தொடக்க விழா நிகழ்ச்சி முடிந்ததும் ஆட்டோமொபைல் துறை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விண்வெளி மற்றும் ராணுவ தளவாட தொழிற்சாலைகள் குறித்து முதலீட்டாளர்கள் கருத்தரங்கும், மதியம் 2 மணி அளவில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், கொரியா நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் பங்கேற்கும் கருத்தரங்கும் நடைபெறுகின்றன. இதைத் தொடர்ந்து 2வது நாள் மாநாடு வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் கருத்தரங்குடன் தொடங்குகிறது. மாநாட்டில் ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் கலந்து கொள்கின்றனர். வரும் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடைபெறும் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். பின்னர் தொழில் முதலீட்டாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அப்போது சுமார் 2,50,000 கோடி அளவில் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் எடிஷன் நடைபெற உள்ளது. இதில் மேக்சிமம் நிறைய நிறுவனம்லாம் வராங்க. லாஸ்ட் இயரோட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்குண்டான ஒரு உகந்த சூழ்நிலையும் தலைசிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற முதல் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,000 கோடி மதிப்பிலான முதலீடுகளுக்கு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இதுவரை 66,000 கோடி ரூபாய் முதலீட்டை மட்டுமே தமிழகம் பெற்றுள்ளது. இம்முறை நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் வரும் ஆண்டுகளில் முழு அளவில் முதலீடு கிடைக்குமா என்பது தமிழக அரசின் நடவடிக்கையை பொறுத்தே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீட்டாளர் மாநாடு 2 நாள் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடக்க போது, எவ்வளவு முதலீடுகள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வருமா அப்படிங்கிறது அடுத்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். ஆமா, அதுல என்னன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தமிழக அரசோட கவனம் இருக்கு. அது பத்தின செயல்பாடுகள்லாம் இருக்கு. 55 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த கவனத்தை எங்க மேலையும் திருப்புங்க, எங்களோட கோரிக்கைகளையும் கேளுங்க அப்படின்னு நேத்தில இருந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க போராட்டம் நடத்திட்டு இருங்க, நாங்க பள்ளிகள்ல எல்லாம் அரசு பயிற்சி பள்ளி மாணவர்களை கொண்டு நடத்துறோம் அப்படின்னு கவர்மெண்ட் இன்னொரு ஆக்ஷனுக்கு தயாராயிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை கொண்டு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பாடம் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ ஜியோ சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நேற்று தொடங்கியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஊழியர்கள் நேற்று போராட்டம் நடத்தினர். ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் ஒரு சில பள்ளிகள் மூடப்பட்டன. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இதனிடையே சென்னை அடுத்த போரூர் அருகே குளப்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுத் தேர்வு நடைபெற உள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தை ஆசிரியர்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் ஆசிரியர்கள் வராததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி மாணவர்களை கொண்டு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பாடம் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆசிரியர்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இது பொதுத் தேர்வு வருகின்ற நேரம், ஆசிரியர் தாயுள்ளத்தோடு தன் குழந்தையைப் போல பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் மனதினை கொண்டு அவர் போராட்டம் தொடர் போராட்டம் என்பதை விடுத்து
மானுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக வைக்கிறேன். இதனிடையே ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. என்னப்பா எலெக்ஷன் கண்ணுக்கட்ட தூரத்துல கண் சிமிட்டிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓட்டு போடுற மிஷினை பத்தி யாருமே குறை சொல்லாம இருக்காங்களேன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அதுக்குதான் பதில் சொல்ற மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்துல எல்லாம் முறைகேடு நடக்கும் சொல்றாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கு. குறை சொன்ன பெண்மணி எந்த நிறுவனத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னு இந்த குறைய சொன்னாங்களோ அப்படிங்க நிறுவனத்துல வேலை பார்க்கலாம், அவங்க சொன்னது தப்பு அப்படின்னு விளக்கம்லாம் கொடுத்திருக்காங்க. எந்த நிறுவனம் எப்படி சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். கடந்த 2014ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்யப்பட்டதாக தொழில்நுட்ப வல்லுநர் சையத் சுஜா குற்றம் சாட்டியிருந்தார். லண்டனில் நடைபெற்ற செயல் விளக்கத்தில் ஸ்கைப் மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் வாக்குப்பதிவு எந்திரங்களை தயாரிக்கும் இந்திய மின்னணுவியல் கழகத்தில் பணியாற்றியதாகவும் வாக்கு எந்திரங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தவறான தகவலை பரப்பியதாக சையத் சுஜா மீது நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி காவல்துறையிடம் தேர்தல் ஆணையம் புகார் அளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் 505வது பிரிவின் கீழ் உரிய விசாரணை நடத்தப்படும் என டெல்லி போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் புகாருக்குள்ளான சுஜா தனது நிறுவனத்தில் பணியாற்றவில்லை என்றும் வாக்கு இயந்திரங்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் இந்திய மின்னணுவியல் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. இப்ப நம்ம சில முக்கியமான செய்திகள்லாம் பார்த்துறோம்ல, இப்ப நம்ம ஒரு பிரத்யேகமான செய்தியை பார்க்க போறோம். இது நம்மளுடைய செய்தி. ஆமா, நீங்க அந்த கேரளால இருந்து போன தமிழக மீனவர்கள் பத்தின செய்தி தான் சொல்லுங்க. ஆமா, கேரளால இருந்து அதாவது இலங்கை தமிழர்களும் அதில் உள்ளடக்கம் அப்படின்லாம் சொல்லப்படுது. இலங்கை தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கை கூட நமக்கு தெரியாது. 55 பேர் மட்டுமே போகக்கூடிய ஒரு படகுல 230 பேர் போயிருக்காங்களாம். எதுக்குன்னா அவங்களுடைய வாழ்வை தேடி நியூசிலாந்துக்கு போறாங்க. இந்திய அலைங்களுக்கான இடம் இல்லை அப்படின்லாம் அவங்களுக்கு குற்றச்சாட்டு. ஆனா அது சட்ட விரோதம் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களோட நிலை என்ன ஆச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நடவடிக்கைகள்லாம் கேரளா காவல்துறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குழு நியூஸ் 18 தமிழ்நாடு கேரள குழுவும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க நிறைய பிரத்யேகமான தகவல்லாம் திரட்டியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து நியூசிலாந்திற்கு மீன்பிடி படகில் சென்ற ஏராளமான தமிழர்கள் என்ன ஆனார்கள் என தெரியவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் சில தினங்களுக்கு முன் வெளியானது. அதைத் தொடர்ந்து நியூஸ் 18 தொலைக்காட்சி குழு களத்தில் இறங்கியது. அதில் தோண்ட பல அதிர்ச்சிகர தகவல்களை கேரள போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் கைது செய்துள்ள 2 டெல்லி வாழ் தமிழர்கள் பல்வேறு தகவல்களை அவர்களிடம் கூறியுள்ளனர். அதன்படி கொச்சியில் இருந்து நியூசிலாந்து சென்ற டீசல் படகில் 230 பேர் இருந்ததாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் டெல்லி அம்பேத்கர் காலனியில் வசிக்கும் தமிழர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. கொச்சியைச் சேர்ந்த ஜெபின் என்பவருக்கு சொந்தமான தேவமாதா என்ற படகில் ஜனவரி 12ஆம் தேதி அதிகாலை 4:55 மணிக்கு 230 பேர் புறப்பட்டுள்ளனர். இதற்கு டெல்லியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த், சாந்தகுமார், ரவீந்திரா மற்றும் சிவபாலன் ஆகியோர் முக்கிய மூளையாக செயல்பட்டுள்ளனர். அவர்கள் தலைக்கு 3 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலித்திருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் இருந்து இதுபோல் பல பேரை வெளிநாடுகளுக்கு படகில் அனுப்பி வைத்த ஸ்ரீகாந்த், சாந்தகுமார் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் டெல்லியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கேரள போலீசார் தெரிவிக்கின்றனர். 55 பேர் மட்டுமே பயணம் செய்ய முடிகிற அந்த படகில் பிறந்து 12 நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தை உட்பட 230 பேரை அடைத்து ஏற்றிச் சென்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. படகில் இடமில்லாததால் போலீசாரிடம் பிடிபட்ட பிரபுவும் அவருடன் மேலும் சிலரும் இறங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இலங்கை தமிழர்கள் ஓரிருவர் மட்டும் அவர்களோடு சென்றிருக்கலாம் என கருதப்படுகிறது. கொச்சி அருகில் உள்ள முனம்பம் கடற்கரையில் கிடந்த அவர்களின் உடைமைகளை கைப்பற்றியுள்ள கேரள போலீசார் அதன் மூலம் கிடைத்த சில முகவரிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் அகதிகள் குடியேற்றத்தில் கெடுபிடி அதிகரித்துள்ளதால் விதிமுறைகள் சற்று எளிதாக இருக்கக்கூடிய நியூசிலாந்திற்கு படகு சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது நம்முன் பல கேள்விகள் எழுகின்றன. நியூசிலாந்து செல்லாமல் படகு வேறு எங்காவது சென்றதா? கடற்கொள்ளையர்களிடம் படகு சிக்கியதா? உணவு, டீசல் போதிய அளவு இருந்ததா? படகு பாரம் தாங்காமல் மூழ்கியதா? தமிழக அரசும் இந்திய கடற்படையும் அவர்களின் நிலையை கண்டறிய உதவ வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு.
சரி, நியூசிலாந்துக்கு புறப்பட்ட தமிழர்களோட கதி என்ன, அவங்களை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு இந்த தொகுப்பு. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு கேட்க தோணுது. 18 தொகுதி தமிழ்நாட்டில் காலியா இருக்கலாம், எப்ப எலெக்ஷன் நடத்த போறீங்க? என்ன கேட்டா நான் எப்படி சிபி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? ஆனா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க. நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்களா? நடத்த போறோம்னு அப்படிலாம் சொல்லல. ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள்ள அது பத்தின ஒரு முடிவு எடுப்போம். நாடாளுமன்ற தேர்தலோட தான் சேர்த்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிதான் தெரிய வருது. ஆமா, சரி பார்க்கலாம். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி காலியாக இருக்கும் நிலையில் அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திருமங்கலத்தைச் சேர்ந்த வேதா என்ற தாமோதரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தேர்தல் ஆணையத்தின் தரப்பு வழக்கறிஞர் கஜா புயல் நிவாரணப் பணிகள் நடைபெறுவதால் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற தலைமை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். தகுதி இழப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல்முறையீடு செய்ய இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்றும் அவர் கூறினார். மேலும் தேர்தலை நடத்த ஏப்ரல் 24ஆம் தேதி வரை கால அவகாசம் இருப்பதால் அதற்குள் தேர்தலை நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சிபி, இந்த தொகுப்புல நம்ம நிறைய முக்கியமான செய்திகள்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. திரிபுரால லெனின் சிலை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அகற்றினாங்கல்ல, நீங்க அங்கதானே தூக்கிட்டீங்க, நாங்க தமிழ்நாட்டுல வைப்போம், திருநெல்வேலியில் வைப்போம் அப்படின்னு சொல்லி சீதாராம் யெச்சூரியோட செய்தி சொல்றீங்க. அது சொல்றேன், அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, அதை பத்தி பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்பாக தேசிய அளவில் கூட்டணி அமைவது சாத்தியம் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புரட்சியாளர் லெனினின் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டு 12 அடி உயரமுள்ள லெனின் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நெருங்கும் சமயத்தில் சிபிஐ, தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை போன்ற தன்னாட்சி அமைப்புகள் நடுநிலையாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக பாஜக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்றும், அதே சமயம் தேர்தலுக்கு முன்பாக தேசிய அளவிலான கூட்டணி அமைவது சாத்தியமில்லை என்றும் சீதாராம் யெச்சூரி கூறினார். இப்ப நம்ம ஒரு அழகான செய்தியை பார்க்க போறோம். ஆமா, தேர்தல் களம் பத்தின செய்திகள் நாளுக்கு நாள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒத்து போற ஒரு செய்தி. இதுல ரெண்டுமே இருக்கு, அழகும் இருக்கு, ஒரு பரிதாபப்படக்கூடிய கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமும் இருக்கு. சென்னையில பிளாஸ்டிக் குவியல் நிறைய காணப்படும். நள்ளிரவுல அதை சுத்தம் பண்ணக்கூடிய பணியில துப்புரவு பணியாளர்களா இருப்பாங்கல்ல. ஆமா, சமீபத்துல கூட இந்த காணும் பொங்கல்ல மெரினால நிறைய குப்பைகள் சேர்ந்திருந்தது, அகற்றினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா பிளாஸ்டிக் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, தடை அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த நள்ளிரவுல அந்த துப்புரவு பணியில ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த வேலையோட பளு குறைஞ்சிருக்கா குறையலையா, இதெல்லாம் நாம தெரிஞ்சு பேசுறோம். வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். சென்னையில நாம பகல்ல போடக்கூடிய குப்பைகள் எல்லாமே இரவுல தான் அப்புறப்படுத்தப்படுது. அந்த வகையில பிளாஸ்டிக் தடைக்கு முன்பு சேகரிக்கப்பட்ட இந்த குப்பைகள்ல பிளாஸ்டிக்கோடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, பிளாஸ்டிக் தடைக்கு பிறகு சேகரிக்கப்படும் குப்பைகள்ல பிளாஸ்டிக்கோடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத இரவு பொழுதுல துப்புரவு செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மூலமா நாம இன்னைக்கு அலச இருக்கிறோம். தலைநகர் சென்னையின் பகல் பொழுது எவ்வளவு இரைச்சலாக இருக்கிறதோ அதற்கு நேர்மாறாக இரவில் சாந்தமாக இருக்கும். அத்தி பூத்தாற்போல் சாலைகளில் வாகனங்கள் இயங்கும். அமைதியான இரவுக்கு பிறகு அடுத்த நாளை துவங்கும் மக்களுக்கு தூய்மையான ஒரு சுற்றுப்புறத்தை அளிப்பது இரவு நேர துப்புரவு பணியாளர்கள்தான். பகல் நேரங்களில் பயன்படுத்தும் பொருட்களை வீசி சென்னையை குப்பை கூளங்களாக மாற்றுவதே மக்கள்தான். எனினும் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு பிளாஸ்டிக் குப்பைகளின் அளவு குறைந்துள்ளதாக ஆறுதலுடன் தெரிவிக்கின்றனர் துப்புரவு பணியாளர்கள். நிறைய இருக்கும் சார், நாங்களே வழிக்கு விழுற அளவுக்கு சரியா இருக்கும். இப்போ பரவாயில்ல, இந்த 2 நாளாக இந்த அலோன்ஸ் பண்ணது விளம்பரப்படுத்தினாங்க கம்மியாக, அப்போதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. பிளாஸ்டிக் எப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் இது வராத முன்னாடி நிறைய இருந்தது. ஒரு 7 வருஷமாக நாங்கள் செஞ்சுருந்தோம். இப்போ இது கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் மீடியமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மேலே கம்மியாகும் தான் நினைக்கிறேன் நாங்கள். துப்புரவு பணியாளர்களின் வார்த்தை நம்மை ஆறுதலடைய செய்தாலும் அவர்களின் கண்ணீர் நம்மை சோகப்படுத்தத்தான் செய்கிறது. ஒரு பெண்ணாக நள்ளிரவு என்று கூட பாராமல் பணி செய்யும் தங்களை ஒரு சில ஆண்கள் துன்புறுத்துவதாகவும் தங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் வருவதில்லை என்றும் வேதனையை வெளிப்படுத்துகின்றனர்.
எங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் கிடையாது. யாருன்னா வந்து கேலி பண்ணாலும் இது பண்ணாலும் எங்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு அசிங்கமாக பேசிட்டு போயின்னே இருப்பாங்க. எங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அதை எல்லாத்தையும் அனுபவிச்சிங்கன்னு என்ன பண்ணுறது? பிள்ளைங்களை காப்பாற்றணும், வீட்டு வாடகை கட்டணும், அதை இதெல்லாம் அனுசரிச்சுன்னு செஞ்சுன்னு இருக்கிறோம். தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை அறிவிப்பு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த தடை உத்தரவை மக்கள் தொடர்ந்து பின்பற்றினால் பூமியின் அழகு மெருகேறும் என்பதே உண்மை. பிளாஸ்டிக் தடை விவசாயத்திற்கு உயிர் கொடுத்தது போல் இதுபோன்ற சென்னையை அழகாக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய பணிச்சுமையையும் குறைத்திருக்கிறது. இருப்பினும் அவர்களுடைய நீண்ட நாள் கண்ணீரான பணி பாதுகாப்பை துடைக்குமா தமிழக அரசு? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக் ரவியுடன் சடையாண்டி. நம்ம இப்ப பார்க்க போறதும் பெண்கள் பத்தின ஒரு முக்கியமான செய்தி தான். மானிய விலை ஸ்கூட்டர் இருக்குல்ல, அதுக்கு இந்த வருஷம் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி தேதி கூட முடிஞ்சிருச்சு. நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்களா? விண்ணப்பிக்கிறவங்களோட நிறைய பேரோட விண்ணப்பமே நிராகரிக்கப்பட்டுருச்சு சிபி. ஆமா, விண்ணப்பிச்சவங்களுக்கு ஏத்துக்கிட்ட விண்ணப்பங்களுக்கே இன்னும் வந்து போன வருஷம் மானிய விலை ஸ்கூட்டர் கொடுக்கல, இந்த வருஷம் மட்டும் கொடுக்க போறீங்களான்னு கேட்டு சென்னையில 170 பேர் மட்டும்தான் இந்த வருஷம் விண்ணப்பிச்சிருக்காங்களாம். ஏன், எதனால வந்து இந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கலாம். உழைக்கும் பெண்களுக்கு மானிய விலை ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதும் மாநிலம் முழுவதும் 3,50,000 பேர் விண்ணப்பம் செய்தனர். அவர்களில் 70,000 பேருக்கு ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. சென்னையில் மட்டும் 35,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 9,000 பேருக்கு ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. நடப்பாண்டு மானிய விலையில் ஸ்கூட்டர் பெறுவதற்கு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவித்தது. இதற்கான பணிகள் ஒவ்வொரு மண்டலத்திலும் நடைபெற்றது. 21ஆம் தேதியுடன் விண்ணப்பம் அளிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் 170 பெண்கள் மட்டுமே ஸ்கூட்டர் கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். 2018-19 ஆண்டு திட்டத்தில் 9,519 ஸ்கூட்டர்களை மானிய விலையில் பெண்களுக்கு வழங்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருந்தது. கடந்த ஆண்டு 35,000 பேர் விண்ணப்பித்தும் அவர்களில் இன்னும் 25,000 பேருக்கு ஸ்கூட்டர் வழங்கப்படவில்லை. இதனால் கடந்த ஆண்டே ஸ்கூட்டர் வழங்கவில்லை என்ற தகவலால் நடப்பாண்டில் ஸ்கூட்டர் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்கள் பெரிதும் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் விண்ணப்பம் அளிப்பதற்கு போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இந்த மாதம் முழுவதும் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாமா என அரசு ஆலோசித்து வருவதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். வழக்கமா இப்போ சினிமா பாணியில சொல்லணும்னா ஒரு நகைக்கடை வாசல்ல நின்று அங்க ஒரு பிளான் பண்ணி அதை எப்படி கொள்ளையடிக்கிறதுங்கிற மாதிரியான கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பாக்கியராஜ் படங்கள் நிறைய பார்த்திருக்கோம். ஆமா, இப்போ நிறைய சமீபத்துல இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் காரை திருடுவாங்க. இப்போ நம்ம கடந்த மாதம் நடந்த அந்த இஷ்யூ தெரியும்ல, கார்ல இருந்து நகை கொண்டு போகும்போது கோவையில போற வழியில 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த சம்பவத்துல மூளையா செயல்பட்டவங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். கோவையில் 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழக கேரள எல்லையான கோவை காக்கா சாவடியில் வாகனத்தில் கடந்த 7ஆம் தேதி எடுத்துச் செல்லப்பட்ட பிரபல நகைக்கடைக்கு சொந்தமான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 3107 கிராம் தங்க நகைகள், 251 கிராம் வைர நகைகள் மற்றும் 243 கிராம் வெள்ளி நகைகளுடன் சென்ற காரும் கடத்தப்பட்டது. இதையடுத்து தீவிர விசாரணை நடத்திய தனிப்படை காவலர்கள் 7 பேரை ஏற்கனவே கைது செய்திருந்தனர். இந்த கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட ஸ்ரீபெரும்புத்தூரைச் சேர்ந்த பைரோஸ் மற்றும் ராஜசேகரன், அப்துல் ரஹீம், ரிஷ்வான் ஷெரீப் உட்பட 6 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சையத் சாதிக் பாஷா, மெஹபூப் பாக்ஷா உள்ளிட்ட மேலும் 3 பேர் இரவில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்கள் அனைவரும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை 7வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாண்டியன் உத்தரவிட்டுள்ளார்.